தேனி தெற்கு மாவட்ட திமுகவில் சாதிய பாகுபாடும் தீண்டாமையும் நிலவுவதாக அக்கட்சியின் மாவட்ட இளைஞரணி நிர்வாகி குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள கோம்பை பேரூராட்சியைச் சேர்ந்த ஸ்டீபன் ராஜா என்பவர் தேனி தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி துணை அமைப்பாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். தேனி தெற்கு மாவட்ட திமுகவில் சாதி அடிப்படையில் தனக்கு உரிய மரியாதை வழங்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை தான் கட்சிக்கு உண்மையாக உழைத்து வருவதாகவும், ஆனால் கட்சியில் உள்ள சக நிர்வாகிகள் தான் பட்டியல் பிரிவை சேர்ந்தவன் என்பதால் தன்னை மிகவும் இழிவாக நடத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி நிகழ்வுகளுக்கு செல்லும் போது சக நிர்வாகிகள் சாதி பாகுபாடு பார்த்து தன்னை வண்டிகளில் ஏற்ற மறுத்து அவமானப்படுத்தி இறக்கி விடுவதாகவும், சமூக நல்லிணக்கத்தை பேணும் கட்சியாக இருந்த திமுகவில் தற்போது தீண்டாமை மிகுதியாகி இருப்பது வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தேனி தெற்கு மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்களால் சாதிய கொடுமைகளுக்கு, வன்கொடுமைகளுக்கு கடந்த நாட்களில் ஆளாகப்பட்டேன். அனப்பட்டி முருகேசன், உத்தமபாளையம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர். அவர் என்னைய 2021 நம்ம ஆட்சிக்கு வந்தோம். அவர் ஒரு வார்த்தை கூட இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி கட்சி நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களையோ, மத்திய அரசை கண்டித்து நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களையோ என்னை ஒரு பொருட்டாவோ, ஒரு இளைஞனாவோ என்னை அவர் மதித்து ஒரு ப்ரோக்ராம் கூட கூப்பிட்டதே கிடையாது. இந்த மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பார் ஒரு கம்யூனிட்டி வைஸாத்தையும் போட்டிருக்காங்க. அதில் நான் கோட்டாவில் தான் வந்திருக்கேன். ஆனால் அவங்களுக்கு என்ன தடுக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் யார்கிட்ட போய் எங்கே போய் சொல்கிறது? அவங்க ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. இது தலைமைக்கு தெரியணும்.